வணக்கம். இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கேரள ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்ட வடமாநில கும்பலை நாமக்கல்லில் என்கவுண்டர் செய்து பிடித்தது தமிழக போலீஸ். காயமடைந்த கொள்ளை கும்பலை சேர்ந்த 5 பேரை கைது செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. நாமக்கல்லில் சிக்கிய கண்டெய்னர் லாரியில் இருந்து கேரள ஏடிஎம்களில் கொள்ளையடிக்கப்பட்ட 65 லட்சம் ரொக்கம் பறிமுதல். லாரியில் இருந்து சொகுசு கார், துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களையும் பறிமுதல் செய்து விசாரணை. நாமக்கல்லில் சிக்கிய ஏடிஎம் கொள்ளை கும்பல் ஹரியானாவை சேர்ந்த மெவாட் கும்பல் என அதிர்ச்சி தகவல். தென்னிந்தியாவில் கடந்த 6 மாதங்களில் 15க்கும் மேற்பட்ட ஏடிஎம் கொள்ளைகளில் ஈடுபட்டது அம்பலம். திருச்சூரில் கொள்ளையடித்து சென்ற கும்பலிடம் விசாரணை நடத்த தமிழ்நாடு வருகிறது கேரள தனிப்படை. பிடிபட்ட கொள்ளை கும்பல் தமிழகத்தில் உள்ள ஏடிஎம்களில் கைவரிசை காட்டியதா என்றும் விசாரணை. பிரதமர் உடனான சந்திப்பு இனிமையாக அமைந்தது, மகிழ்ச்சியானதாக மாற்றுவது பிரதமர் கையில்தான் உள்ளது. டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படுவதை தடுக்க பிரதமர் தீர்வு காண வேண்டும். இலங்கை அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்த மோடியிடம் வலியுறுத்தியதாக முதலமைச்சர் பேட்டி. இலங்கை அரசை வலியுறுத்தி இந்த மீனவர்களையும் அவருடைய மீன்பிடி படகுகளையும் மீன்பிடி கருவிகளையும் உடனடியாக விடுவித்து தரணும்னு கேட்டுக்கிட்டேன். மத்திய அரசு நிதி தராததால் மெட்ரோ ரயில் பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஏற்கனவே பேசியபடி மத்திய அரசு 50% நிதியை வழங்க வலியுறுத்தல். இதுக்கான ஒன்றிய அரசோட நிதி தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்படலை. இதனால மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளில் தொய்வு ஏற்பட்டிருக்கு. எனவே தாமதமின்றி இந்த நிதியை உடனடியாக வழங்கப்பட வேண்டும் நான் கேட்டேன். சமக்ரா சிக்ஷா திட்டத்தில் முதல் தவணை நிதியை கூட மத்திய அரசு வழங்கவில்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததை சுட்டிக்காட்டி மத்திய அரசு நிதியை நிறுத்தி வைத்துள்ளதாகவும் சாடல். தேசிய கல்விக் கொள்கையோட ஒரு விதிமுறையான மும்மொழி கொள்கையை பின்பற்ற தமிழ்நாடு ஒத்துக்கல. புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படாத காரணம் காட்டி ஒன்றிய அரசு நிதியை விடுவிக்காததால காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தியுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு. எம்பிகள் டி.ஆர். பாலு, கனிமொழி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பொதுவெளியில் மத்திய அரசை எதிர்ப்பதும் குடும்பம் மற்றும் கட்சி நலனுக்காக திரைமறைவில் ஆதரிப்பதும் என முதலமைச்சர் இரட்டை வேடம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சாடல். சட்டவிரோத செயல்களில் சிறை சென்று திரும்பியவருக்கு தியாகி பட்டமா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. ஒரு முதலமைச்சரை தியாகிகள் பட்டம் வழங்குவதால் சமூக விரோதிகள் தெம்புடன் வலம் வருகிறார்கள் என காட்டம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் 34வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றார் கே.ஆர். ஸ்ரீராம். கிண்டி ராஜ்பவனில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் ஆர்.என். ரவி. எளிய மக்களுக்கு உலக நடப்புகளை கொண்டு சென்ற தமிழ் இதழியலின் முன்னோடிகளில் ஒருவராக விளங்கியவர் சீபா ஆதித்தனார். ஆதித்தனாரின் 120வது பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் 120வது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு சார்பில் மரியாதை. அவரது சிலைக்கு அமைச்சர்கள் கீதா ஜீவன், சேகர் பாபு, மா. சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை.
சீபா ஆதித்தனாரின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அவரது சிலைக்கு அரசியல் தலைவர்கள் மரியாதை. ஓ பன்னீர்செல்வம், ஜெயக்குமார், ஜி.கே. வாசன், தமிழிசை, டிடிவி தினகரன் உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்கள் மலர் தூவி மரியாதை. சீபா ஆதித்தனார் சிலைக்கு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மாலை அணிவித்து மரியாதை. தமிழக அரசு நிர்வாக ரீதியாக எந்த பணிகளையும் செய்யவில்லை என குற்றச்சாட்டு. அதிமுகவை ஒன்றிணைக்காமல் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது என முன்னாள் முதலமைச்சர் OPS ஆரூடம். தொண்டர்களை EPS பிரித்து வைத்திருப்பதே தொடர் தோல்விக்கு காரணம் எனவும் சாடல். சக்திகள் அனைவரும் தொண்டர்கள் ஒருங்கிணையாமல் வெற்றி பெற முடியாது. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் சீபா ஆதித்தனார் சிலைக்கு மரியாதை செலுத்த வந்த இடத்தில் விஜய் மற்றும் டிடிவி ஆதரவாளர்கள் யார் பெரியவர்கள் என மாறி மாறி கோஷம். இருதரப்பையும் காவல்துறையினர் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜர். வாரந்தோறும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் கையெழுத்திட வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற நிபந்தனையின்படி கையெழுத்து. சென்னை தனியார் விடுதியில் செந்தில் பாலாஜியுடன் அமைச்சர்கள், எம்பிக்கள், திமுக நிர்வாகிகள் சந்திப்பு. அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன், மா. சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் சால்வை அணிவித்து வாழ்த்து. சென்னையில் சொத்து வரியை மேலும் 6% வரை உயர்த்துவது தொடர்பாக மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம். வரி உயர்வு சொத்துக்களின் அளவு மற்றும் மண்டலங்களை பொறுத்து வேறுபடும் என தகவல். சென்னையில் பொது இடங்களில் குப்பைகளை கொட்டினால் அபராதத்தை அதிகரிக்க மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம். கட்டட இடிபாடுகளை கொட்டினால் 5000 வரையிலும், மரக்கழிவுகளை கொட்டினால் 2000 வரையிலும் கூடுதல் அபராதம் விதிக்க திட்டம். மாற்றுத்திறனாளிகளை அவமதித்ததாக கைது செய்யப்பட்ட மகாவிஷ்ணு ஜாமீன் கோரி சென்னை கூடுதல் நீதிமன்றத்தில் மனு. காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை அக்டோபர் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவு. கோவை மேட்டுப்பாளையம் நகர்மன்ற கூட்டத்தில் திமுக, அதிமுக உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம். கூட்ட அரங்கினுள் வன்முறையில் ஈடுபட்டதாக அதிமுக உறுப்பினர்கள் 9 பேர் சஸ்பெண்ட். கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சிறுவர்கள் உட்பட 7 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு உறுதி. காய்ச்சல் அறிகுறியுடன் அனுமதிக்கப்பட்ட 60க்கும் மேற்பட்டோரின் இரத்த மாதிரிகள் ஆய்வுக்காக அனுப்பி வைப்பு. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை அக்டோபர் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. மாவட்ட நீதிபதி அப்துல் காதர் மதுரைக்கு மாற்றப்பட்டதால் விசாரணையை ஒத்திவைத்து குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி லிங்கம் உத்தரவு.